ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல உடலி டெக் சேனல். நான் சுகுமார். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருஷம் அதுவும் இந்த கோவிட் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் நார்மல் லைஃபுக்கு போயிடும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்புவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம் இந்த வருஷத்தில். ஒரு வித்தியாசமான கேஜெட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். மோஸ்ட்லி நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பக்கூடிய ஒரு கேஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர். ஸோ இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்க ஒரு ப்ரொஜெக்டர் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மல் ப்ரொஜெக்டர் மாதிரி இல்லாமல் இது குட்டியாக காம்பேக்டாக எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு. இது மட்டும்தான் ஃபீச்சரா அப்படின்னா வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் எக்கச்சக்கமான ஃபீச்சர், வேற எந்த ஒரு ப்ரொஜெக்டர்லையுமே நான் பார்க்காத அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கு. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டான கேஜெட்டு. அண்ட் பார்த்துட்டு மறக்காம உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு, நல்ல ஒரு கேஜெட்டாக இருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னாலே இதுக்குள்ளே ப்ரொஜெக்டர் இருக்குமா டவுட் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு குட்டி பாக்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. XDO அப்படின்றதான் இந்த பிராண்டோட நேமு. ஸ்மார்ட் பிகோ ப்ரொஜெக்டர் அப்படின்றதான் இந்த மாடலோட நேமு. பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே குட்டியாக ப்ரொஜெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு காம்பேக்டாக வேற லெவலில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான செப்பரேட்டான அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடாப்டர் டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா சப்போர்ட் இல்ல. சோ இதுக்கு தனியா சின்ன ஒரு அடாப்டர் நம்ம வாங்கி போட வேண்டியதா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ரிமோட், அதுலயே வந்து பேட்டரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டாண்ட் வந்து சின்னதா வந்து ட்ரைபேட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க டைரக்டா வந்து இந்த ஒரு ப்ரொஜெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் HDMI to ப்ரொஜெக்டர் கன்வெர்ட்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பிசி லேப்டாப்பை டைரக்டா ப்ரொஜெக்டர்ல கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ப்ரொஜெக்டர்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம பெரிய பெரிய சைஸ்ல தான் வந்து ப்ரொஜெக்டர் பார்த்துருப்போம். அது ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டா தான் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ரொஜெக்டரோட ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். செம்ம காம்பேக்டான ஒரு டிசைனாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லைட் வெயிட்டாகவும் இருக்கு. 210 கிராம் தான் வெயிட்டே டோட்டலாக இருக்கு. பெரிய மொபைல் ஒன்று வாங்கினீங்கன்னா என்ன வெயிட் இருக்குமோ அந்த அளவு தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. சைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து கியூப் மாதிரி 63 mm சைஸ் இருக்கக்கூடிய கியூப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அலுமினியம் அலாய் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கு, அதே சமயம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கு, குட்டியாக காம்பேக்டாகவும் இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயம், இந்த சின்ன கியூபுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயத்தை வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா லென்ஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. நார்மலாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், மற்ற டைம் க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஸ்லைட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இது உள்ளேயே வந்து குட்டி ஸ்பீக்கர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. 1 watts அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர் வந்துட்டு. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். இது எதுக்காகனா ஸ்க்ரீனை வந்துட்டு உங்களுக்கு என்ன டிஸ்டன்ஸில் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம உள்ளே பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா குட்டி ஃபேன் உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க இதை கூல் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த HDMI போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும். அவுட்புட் வந்து உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை உங்களோட பிசிலேயே கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ஸ்க்ரீனை வந்து உங்களால் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ளூ கலர் இண்டிகேட் லைட்டுமே உங்களுக்கு வந்து எரியும். பேக் சைட் டாப்பில் IR ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரி போர்ட் கொடுத்துருக்காங்க. USB 2.0 பென்ட்ரைவ் மாட்டுறதுக்குலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் DC 5 watts இன்புட் கொடுக்கக்கூடிய அடாப்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை டேரெக்டாக நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டரோட செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள். இதை கையில் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு போர்ட்டபிளாக இருக்கு. இல்லை டேபிளில் வச்சு யூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரைபேட் இவங்க கொடுத்துருக்காங்க குட்டியாக, அதில் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி பெரிய ட்ரைபேட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் பெரிய ட்ரைபேட் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ரொஜெக்டர் அப்படின்னாலே கண்டிப்பாக ஸ்க்ரீன் சைஸ் அப்படின்றது முக்கியம். அதுவும் நம்ம வேரியபிளாக ஸ்க்ரீன் சைஸ் வச்சுக்க முடியும். பெரிய ப்ரொஜெக்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் மினிமமாக ஸ்க்ரீன் சைஸ் வந்து வைக்க முடியாது, ஓரளவுக்கு பெருசாக தான் வைக்க முடியும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 10 inch வரைக்கும் நம்மளால் சின்ன ஸ்க்ரீன் சைஸ்லேயும் வைக்க முடியும். அதே மாதிரி மேக்ஸிமம் ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டியில் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு 100 inch வரைக்கும் வைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த 100 inch விட ஒரு 50 inch இந்த மாதிரியான இதில் வச்சு பார்க்குறோம் அப்படின்னும் போது பக்காவான ஒரு கிளாரிட்டியில் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக தான் வைக்கணும் அப்படின்னே தேவையில்லை. நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணால் ரொட்டேட் பண்ணி வாலில் அடிக்க முடியும். இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை ரொட்டேட் பண்ணி நீங்கள் கரெக்டான ஃபோக்கஸில் வந்து ஃபிக்ஸும் பண்ணிக்க முடியுது. ஸோ எப்பயுமே வந்து ஸ்ட்ரைட்டாக தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் படுத்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னும் போது சீலிங்கில் அடிக்கிற மாதிரியும் வச்சு பார்க்க முடியுது. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொட்டேட் ஆகிற ஆப்ஷன் இருக்கனால நீங்கள் ஃபோன் எப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ரொட்டேட் ஆகுதோ அதே மாதிரி இதுவுமே ரொட்டேட் ஆகிக்கும். ஒரு ப்ரொஜெக்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் தான். இதில் 70 லூமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்மி தான் இது.
பட் ஃபுல் டார்க் ரூமாக இருக்குது அப்படின்னும் போது நல்லாவே பிரைட்னஸ் எடுத்து கொடுக்குது. அதுவும் குறிப்பாக ஸ்க்ரீனோட சைஸ் வந்து 50 இன்ச்சுக்கு கம்மியாக வைக்கிறீங்க அப்படின்னும் போது பிரைட்னஸ் வந்து போதுமான அளவாக இருக்குது. அதை தாண்டி போக போக பிரைட்னஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்குது. பட் 100 இன்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போதுமான அளவாக இருக்குது. பட் உங்கள் ரூம் வந்து ஃபுல் டார்க்காக இருந்தால் தான் அந்த ஒரு பிரைட்னஸ் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரியான போர்ட்டபிள் டைப் ப்ரொஜெக்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா டிசிபி அப்படின்ற டெக்னாலஜி மூலியமாக தான் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். நார்மலாக எல்சிடியில் தான் வந்து நம்ம பெரிய ப்ரொஜெக்டர்லாம் ஒர்க் ஆகும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஷார்ப்பான டெக்ஸ்ட் கிடைக்குது. ப்ளஸ் சேச்சுரேஷன் லெவலும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 7.1.2ல இருக்குது. ஸோ இந்த ஓஎஸ் வந்து இதுக்கு போதுமான அளவு தான். என்னப்பா ஆண்ட்ராய்டு 10 எல்லாம் இல்லையான்னு கேட்காதீங்க. இது போதுமான அளவாக தான் இருக்குது. கொஞ்சம் கஸ்டமைஸாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. யூஸருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நீங்கள் எப்படி ப்ளே ஸ்டோரில் போய் ஆப் டவுன்லோட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்புமே வந்து இதுலேயுமே வந்து யூஸ் பண்ண முடியும். ஒரு மொபைல் மாதிரி தான். அண்ட் ஒய்ஃபை மூலியமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்பில்ட் ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய குட்டி ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி நார்மலாக தான் இருக்குது. பக்கத்தில் வச்சு கேட்குறோம் அப்படின்னா, இல்லை எனக்கு நல்ல சவுண்ட் எஃபெக்டோட வேணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் சவுண்ட் பார் இருக்குது, இல்லை குட்டி ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னாலுமே இந்த ப்ளூடூத் மூலியமாக அதில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே தாராளமாக உங்களால் வந்து ப்ளே பண்ணி கேட்க முடியும். ப்ரொஜெக்டர் என்ன தான் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் இதில் கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. நார்மலாக பேசிக் ரிமோட் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறது தான், பெருசாக சொல்ல தேவையில்லை. அதை தாண்டி ப்ரொஜெக்டரோட ஹெட்லேயே பார்த்தோம் அப்படின்னா டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து டச் பண்ணியே வந்து மவுஸ் மூவ் பண்ணுற மாதிரியே வந்து ஃபிங்கரை வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஹோம் பட்டன், பேக் பட்டன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரிமோட் இல்லை அப்படின்னா கூட ஈஸியாக இதுலேயே நீங்கள் வந்து கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஒரு ஆல்ரவுண்ட் ஆப் ஒன்று இருக்குது, ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆயிரும். நீங்கள் எந்த ஒரு செட்டப் பண்ணணுன்னே தேவையில்லை. உங்களோட ப்ரொஜெக்டரும் ஃபோனும் ஒரே ஒய்ஃபையில் கனெக்ட் ஆகிருந்தாலே போதுமான அளவு தான். இதில் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது செம மேஜிக்காக என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனையே வந்து மொபைல் எடுத்து வந்து காமிச்சிருது. ஸோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ரிமோட்டோ இல்லை மேலே டச் பண்ணி பண்ணணும்னு தேவையில்லை. உங்கள் மொபைல் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்ரேட்டும் பண்ண முடியுது. அதே மாதிரி நம்ம மொபைலில் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் நார்மலாக பண்ணுறதை விட இவங்க ஆப் மூலியமாகவே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டச்சில் வந்து உங்களோட மொபைலை வந்து ஸ்க்ரீன் மிரரிங்குமே வந்து பண்ணிடுது. அண்ட் மூணாவது கேமரா கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களோட மொபைல் கேமராவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்க முடியும். ஸோ இதனால் குழந்தைங்களெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் அதை பார்ட்டி பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை வந்து லைவாகவே வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபோர்த்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி ரொம்ப கஷ்டம் வந்துட்டு ரிமோட் மூலியமாக வந்து ஏதாவது பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும், இல்லை அது யூடியூப்பில் சர்ச் பண்ணணும்னா கஷ்டமாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டுக்குன்னே 4-5 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் டோட்டல் மொபைல்லையே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைலை மூவ் பண்ணீங்க அப்படின்னாலே ஸ்க்ரீனில் இருக்க கர்சர் மூவ் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து செம்ம சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். ஈஸியாக வந்து கிளிக் பண்ணுறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்குது. அண்ட் அதை தாண்டி டைப் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கீபேட் ஆப்ஷன் தனியாகவே கொடுத்துட்டாங்க. நீங்கள் டைப் பண்ணி அங்கே இன்புட்டாக வந்து கொடுக்கும்போது ஈஸியாக சர்ச் பண்ணுறதுக்குமே வந்து நல்லா இருக்குது. அண்ட் ஓவராலாக இந்த ரிமோட் கண்ட்ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து முக்கியமானது, எப்பயுமே நம்ம ஸ்க்ரீன் காஸ்டிங் பண்ண முடியாது. அண்ட் இந்த ஆப் மூலியமாகவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைல் ஷேரிங்குமே வந்து பண்ணிக்க முடியும். தனியாக ஃபைலை வந்து இதுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னே தேவையில்லை. இந்த மொபைலில் என்னெல்லாம் வந்து மூவிஸ் இருக்கோ, ஃபைல்ஸ் இருக்கோ, ஃபோட்டோஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டேரெக்டாகவே வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே அங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஓப்பன் ஆயிரும். இதெல்லாம் வந்து குயிக் அக்சஸ் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக விண்டோஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, iOSல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு யூஸ் பண்ண ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா CPU பொறுத்த வரைக்கும் Cortex A7 கொடுத்துருக்காங்க. அண்ட் 1GB RAM, 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா டிவி மாதிரியான ஒரு ஸ்பெக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லேக் எல்லாம் பெருசாக இருக்கிற ஃபீல் வந்து இல்லை. அண்ட் அதிகமாக கேம் ப்ளே பண்ணலாம் எதிர்பார்க்காதீங்க. சின்ன கேம் சும்மா ப்ளே பண்ணோம் அப்படின்னா அதில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். மற்றபடி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நீங்கள் 1080 பிக்சலில் இருக்க வீடியோஸ் போட்டாலும் எந்த இடத்துலையும் லேக் இருக்கிற ஃபீலே வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது பேட்டரி கெப்பாசிட்டி. இது ஒரு போர்ட்டபிள் அப்படின்றனால நம்ம வெளியிலலாம் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுவோம். 3300 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் இதில். பட் சார்ஜ் இல்லை, இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் அடாப்டரை போட்டுட்டு சார்ஜ் போட்டுக்கிட்டே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய லேம்புக்கான ஒரு லைஃப் இருக்கும். இதோட லைஃப் டைம் பார்த்தோம் அப்படின்னா 30,000 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்மோக்கெல்லாம் ஆட் பண்ணி விட்டோம், சாம்பிராணிலாம் போட்டு. ரியலாகவே சொல்கிறேன், அது பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஒரு லைட்டிங் எஃபெக்டில் வந்துட்டு லேசர் லைட் ஷோலாம் நிறையா நடக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது இந்த லைட் சோர்ஸ் வந்துட்டு. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அந்த செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்க மாதிரி தேவைப்படக்கூடிய செட்டிங்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஸ்க்ரீனை வந்து ரொட்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு மேனுவலாக பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து செட்டிங்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ், வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹையர் எண்டாக தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது 1 GB RAM தான் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதை தாண்டி நம்ம வாங்குறோம் அப்படின்னும் போது அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. அப்படி வாங்கினாலும் சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது லோக்கலில் சர்வீஸ் எதிர்பார்க்க முடியாது. ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்பி யூஸ் பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட 1 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை தாண்டி ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னும் போது யூஸ் அண்ட் த்ரோ ஃபீல் தான் வந்து எனக்கே வந்து கொடுத்தது. ஒரு பெஸ்ட் போர்ட்டபிள் ப்ரொஜெக்டராக தான் எனக்கு வந்து தோணுது. அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருந்தது. அண்ட் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட ஃபுல் டார்க் ரூமில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் போது செம சூப்பராக தெரியுது. அதுவே வந்துட்டு கொஞ்சம் வெளிச்சம் உள்ள வருது அப்படின்னும் போது அந்த பிரைட்னஸ் வந்து அப்படியே வந்து கம்மியாகுது. 70 லூமென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருந்தாங்கன்னா இனிமேல் நல்லா இருந்திருக்கும். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 13,000 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அவைலபிலிட்டி அப்படின்றது கம்மியாக தான் இருக்கு. பட் ஃபீச்சர்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது, நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க, இந்த மாதிரியான ப்ரொஜெக்டர் நார்மலாக அவைலபிள் இருந்தால் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட புத்தாண்டு வாழ்த்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.